வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு 2025 வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் 15 முதல் 21 வரை 7 நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால மிக குறைந்த கட்டணத்தில் 1 மணி நேர வகுப்பாக அதிகாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த சிம்ம ராசினியர்களை எப்படி இருக்க போது இந்த குரு அதிச்சார பயிற்சி. அட என்ன மேம், இன்னும் சனி பயிற்சி வந்தே நாங்கள் இன்னும் படாத பாடுபடுறோம். சனி வக்ர பயிற்சின்னு வர போட்டாங்க, ஒன்றும் இல்லை. இப்போ குரு அதிச்சார பயிற்சி அவர் வந்து என்னத்தான் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியே இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கும் என் மனதிற்கு பிடித்த சிம்மராசிக்காரர்களே. பிரச்சனை நீங்கள் இல்லை, மிஸ்டர் கேது தான். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சிம்மராசிக்காரங்களாம் ரொம்ப நல்லவங்க. ஆனால் மிஸ்டர் கேது என்ன பண்ணுவார்? அது எப்படி நல்லவனா இருந்துடலாம்? நீ வா, உன்னை வந்து அப்படிலாம் நிற்க விட மாட்டேன், உன்னை ஏதாவது ஒன்று பண்ணி உன் மண்டையை குழப்பிட்டே இருப்பேன்ற மாதிரி கேது கங்கணம் கட்டி இல்லை. நம்ம என்ன பண்ணலாம்? ஊருக்கே லைட்டு கொடுக்குறாள், நம்ம சோர்ந்து போயிடலாமா? கெத்தா இருந்துச்சு நிற்க வேண்டாம். என்னதான் குரு 12 வந்து அமர்ந்தாலும், குரு 12 அமர்ந்து ரொம்ப நல்ல விஷயம். அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். என்ன உங்களுக்கு மட்டும் சீக்ரெட் சொல்கிறேன் சரியா? 12ஆம் இடமே இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. அயன சயன போகம்லாம் 12ஆம் இடம் தான். ஆனால் 12ஆம் இடத்துல குரு அமர்றது முக்கியம் இல்லை, அவர் யாரை பார்க்குறாரு அதுதான் முக்கியம். நான் இங்கே உட்காந்துருக்கிறதா முக்கியம், அவங்ககிட்ட வந்து சேர்றேன்ல அதுதானே முக்கியம். நீங்கள் பார்த்து கமெண்ட் போட்டு வெரி குட் போடுறீங்களா, அதுதானே ஹாப்பி. நல்ல கமெண்ட் போட்டிங்கன்னா ஹாப்பி. ஓகே, அதுதான் அந்த மாதிரி எப்பயுமே எதிர் துருவங்கள் தான் இருக்குன்ற மாதிரி அந்த பார்வை தாங்க பலமே. அமர்தரை தாண்டிலும் அந்த பார்வை பலமே இருக்குல்ல, என்ன ஒரு ஆத்ம சந்தோஷம் தெரியுமா? இந்த தடவை உண்மையை சொல்லிட்டேன், மனசாட்சி விரோதம் இல்லாமல் ஒரு ஜோசியக்காரியா ஒரு அஸ்ட்ராலஜரும் உண்மையை சொல்லணும்னா, ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் யாருக்கு பார்த்து போறாமனா இந்த மீனராசிக்காரங்களும் சிம்மராசிக்காரங்களை பார்த்து தான் பொறாமையாக இருக்குது. ஏன்னா கும்பராசியை கேட்டு பாருங்க, மகரத்தை கேட்டு பாருங்க, அஷ்டமச்சனிலையும் சரி, கடகத்தை கேட்டு பாருங்க, அஷ்டமச்சனிலையும் சரி, ஜென்மசனிலையும் சரி, வச்சு செஞ்சார் 7.5 சனியில். ஆனால் இந்த பக்கம் மீனராசிக்காரங்களுக்கு அப்படியே குரு உட்காந்துருக்க பொசிஷனே வேற மாதிரி இருக்குது. சிம்மராசிக்காரங்களுக்கு சொல்லவே வேணாம். என் பிள்ளைய நீ ஏதாவது பண்ணுறியா, ஊருக்கே லைட் கொடுக்குறது. என் ஃப்ரெண்டு வேற மிஸ்டர் சூரியன், அவரை போய் நீ ஏதாவது பண்ணுவியான்ற மாதிரி குரு அப்படியே நாளில் உட்காந்து டேரெக்டாக 8ஆம் பார்வையாக சனியை தான் பார்க்குறாரு. வாழை சுருட்டிட்டு சனி உட்கார்ற மாதிரி இப்படி பிடிச்சி அப்படி பவர்ஃபுல்லாக கொடுக்க போகிறார். எப்பயுமே குரு என்பது முழு சுபத்துவமான ஒரு பிளானட் இல்லையா? சனிக்கு நம்ம எப்பயுமே கொஞ்சம் மந்தத்தன்மையும் இருள்தன்மையும் தான் கொடுத்துருப்போம். அப்போ குருவுடைய பார்வை பதியும் போது ஒரு ஒரு ரூமுங்க, இருட்டு ரூமாக இருக்குது, போய் விழுந்துருவோமா, குண்டும் குழி எதுவுமே தெரியல, இருட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எங்கேருந்தோ ஒரு லைட்டு கிடச்சதுன்னா நம்மளுக்கு கரெக்டான பார்வை பட்டு கரெக்டாக ஒரு பாதை கிடைக்கும்ல, அந்த மாதிரி இந்த தடவை சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த முழு இருளாக இருக்கக்கூடிய இந்த சனியின் மீது குருவினுடைய வெளிச்சம் பட போகிறது. திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. என்ன வேணா நினச்சிக்கோங்க, 8ஆம் இடம் எங்கே போகுதுங்க? 8ஆம் இடம் என்னதான் வந்து விபத்து கண்டம் ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்க போகுது. கரெக்ட். 8ஆம் இடத்திற்கு குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. அப்போ என்ன ஆகும்? 8ஆம் இடம் விரிவுபடும். அப்போ 8ஆம் இடம் விரிவுபடுனா என்ன ஆகும்? நல்லவே எல்லாம் நடக்க போகுது. நாளைக்கு இப்போ காரில் போயிட்டு இருக்கீங்க, இப்போ விழுந்து உங்களுக்கு அடிபடணும்னு விதி இருந்தால் கூட இந்த குருவோட பார்வை லைட்டாக உங்கள் காரை ஒரு சீட்டு நீங்கள் தப்பிச்சிடுவீங்க. அந்த அளவுக்கு நல்லவு நடக்க போகுது. ஸோ சிம்மராசிக்காரங்க பெருசாக கவலையே படாதீங்க. தயவு செஞ்சு யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க. எப்பயும் போல சிங்கம் தான் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு வந்து நிற்கக்கூடிய தன்மையாக இருந்தீர்களே. ஆனால் சிம்மராசிக்காரங்க அடிச்சு தூள் கிளப்ப போறீங்க. அல்டிமேட்டாக இருக்க போது இந்த தடவை குரு அதிச்சார பயிற்சி. ஓகே சரி வாங்க, குரு உட்காந்து என்ன பார்க்க போறாரா? நான் தான் சொல்றேனே, கிட்டத்தட்ட 8ஆம் இடத்தை இயக்க போகிறார், 6ஆம் இடத்தை இயக்க போகிறார், 4ஆம் இடத்தை இயக்க போகிறார். அப்போ நிறைய வண்டி வாகனம் சொத்து சுகம் சேர்க்கை கிடைக்க போகிறது. இது வரைக்கும் ஒரு பைக்கே வாங்க முடியல அப்படின்னா பைக் வாங்குங்க. அதுவும் ரெகுலர் பைக்லாம் வாங்குறதுக்கான யோகம்லாம் இருக்குன்னா பார்த்துக்கோங்க, வாங்க போறீங்க. ஏன்னா விருச்சிகத்தில் இருக்கும்போது ஆல்ரெடி பார்வை அங்கே செவ்வாய் வேற உச்சமாக இருக்காரு. நிறைய பேர் ரெட் கலரில் பைக் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிடுவீங்க. இல்லை ஏதோ ரெட் கலரோட இந்த தடவை உங்களுக்கு ஒரு அமைப்பு ஒன்று கிடைக்க போகுது. வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாம் வாங்கி பயிர போகிறீங்க. வீடு குறித்த ஏதோ ஒரு லோனை வந்து கட்ட போகிறீங்க. வீட்டுக்கு லோன் போட்டு ஒரு வீடை வாங்க போகிறீங்க. 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமே வந்து உடைமை அப்படின்னு பேருங்க. உங்கள் உடைமை, உங்களுக்கு தேவைப்படுற விஷயத்த இந்த தடவை குரு கொடுக்க போகிறார். அது ஒரு ஃபோனாக இருக்கலாம், ஒரு பைக்காக இருக்கலாம், ஒரு காராக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், ஒரு திருமணமாக இருக்கலாம், எல்லாத்தையும் கொடுக்க போகிறார் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு. சூப்பரான ஒரு காலம் இனிதே ஆரம்பம். எனக்கு தெரிஞ்சு விருச்சக வீட்டில் வேற இருக்கா, நிறைய பேருக்கு லேண்டு வாங்குறதுக்கான யோகத்தெல்லாம் கொடுப்பாருங்க. நிறைய லேண்டு வாங்குறது, இல்லை லேண்டு விற்று அதன் மூலமாக பணம் வர்றது, இது வரைக்கும் முடிக்காத இன்சூரன்ஸ் எல்லாம் முடிக்கிறது, அதன் மூலமாக ஒரு அமௌண்ட் கிடைக்கிறது, கட்டாத பாக்கியெல்லாம் கட்டி முடிக்கிறது அப்படின்ற மாதிரி நல்ல வகையெல்லாம் நடக்க போகுது. தொழிலில் மிகச்சிறந்த மேன்மை, எதிரியெல்லாம் தவிடுபடியாக போகிறாங்க, தம்சம் பண்ண போகிறீங்க நீங்கள் இந்த தடவை. இது வரைக்கும் உங்கள் முன்னாடி குத்தி எப்படா இவனை இறக்கி உள்ளான்னு காத்துட்டு இருந்தவங்கலாம் ஏன்டா இவனை இறக்கி விடுறோன்னு நினச்சோன்ற அளவுக்கு ஃபீல் பண்ணுற அளவுக்கு குரு இந்த தடவை இயங்க போகிறாரு.
இவனை போயா சொல்லிட்டோம் அப்படின்னு வருத்தப்படுற அளவுக்கு நைட்டு போயிட்டு என்ன பண்ணாலும் இவனை ஒண்ணுமே பண்ண முடியலையே, எலுமிச்சம்பழம் வேற தீர்ந்து போச்சுன்னு யோசிக்கிற அளவுக்கு குரு வந்து இயங்க போறாரு. ஏன்னா குருவுடைய பார்வை பலம் அப்படின்றது சூப்பரா, அதை தாண்டி அதை விழுகக்கூடிய வீடுகள் இந்த தடவை எனக்கு சொல்ல முடியலங்க, மோஸ்ட் பவர்ஃபுல் வீட்டில் விழுக போகுது. காலபுருஷனுடைய 8ஆம் வீடு, காலபுருஷனுடைய 10ஆம் வீடு, காலபுருஷனுடைய 12ஆம் வீடு. த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன்ஸ் இந்த 3 வீடுகள் தான். இந்த 3 வீட்டில் குருவுடைய பார்வை வந்து விழுந்து சிம்மராசிக்காரங்களை இயக்குதுன்றதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது. யாரெல்லாம் வியாதியால் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ, யாரெல்லாம் உடல்நிலையில் கஷ்டப்பட்டீங்களோ எல்லாருக்கும் மிகச்சிறந்த மருத்துவம் கிடைக்க போகுது. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கான அங்கீகாரம் அடையாளம் கிடைக்கலன்னு கஷ்டப்பட்டீங்களோ கிடைக்க போகுது. சொந்த தொழில் பண்ணலாமான்னு காத்துட்டு இருந்தீங்களா, இந்தான்னு உங்களுக்கு ஒரு பேங்க் லோன் மூலமாக உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்க போகுது. படிக்கவே முடியல, அரியர் வச்சுட்டே இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா, சூப்பராக கிளியர் பண்ண போறீங்க. வெளிநாட்டு யோகம் கிடைக்க போகுது. ஃபாரினுக்கு போக போறீங்க. தூக்கம் இல்லாமல் தவிச்ச சிம்மராசிக்காரர்களுக்கு தூக்கம் வரப்போகுதுங்க. அது ரொம்ப முக்கியம் இல்லை, இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். என்னன்னா எதுக்கு கஷ்டப்படுறேன்னு தெரில, ஏன் கஷ்டப்படுறேன்னு தெரில, ஆனால் ஏதோ ஒன்று போட்டு மனசை ஆட்டிட்டு இருக்கு. நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் குறைச்சல் இல்லை, ஆனால் ஏதோ ஒன்று எனக்கு சொல்ல தெரியல அப்படின்ற மாதிரி கேது உள்ளுக்குள்ளே புகுந்து இல்லாத லீலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நோ 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 அப்படின்ற மாதிரி குரு வந்து அங்கே சனியை பிடிச்சி ஒரு ஆட்டுறாரு பாருங்க. ஏற்கனவே குரு வீட்டில் சனி உட்காந்து நல்ல சமத்து பிள்ளையா தான் இருக்காரு, பத்தாவது குரு வேற பார்வை கொடுக்க போறாருன்ற போது இன்னும் வந்து சனி சுபத்துவமாக மாற போறாரு. ஏன்னா சனி சுபத்துவமாக மாறினா என்ன ஆகும்னா வேலையில் மேன்மை கிடைக்கும். கண்டிப்பாக ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் 100% சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதி, எழுதி வச்சுக்கோங்க. இந்த 3 மாசத்துக்குள்ள ஒன்னா வேலை மாறுவீங்க, இல்லை வேற வேலை கிடைக்கும், இல்லை வேலையில ப்ரமோஷன் கிடைக்க போது, வேலையில மரியாதை கிடைக்க போது, வேலையில அங்கீகாரம் கிடைக்க போது. நீங்க சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி, சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த தடவை உங்களுக்கான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உயரப்போது 100% நடந்தே தீரும். வாய்ப்புகள் 100 விழுக்காடு அதிகமாக இருக்கு. ஓகே, எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல இருக்கிறனால கொஞ்சம் அயனசயன போகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 4ஆம் இடம் இயங்க போதா, நான் சொன்ன மாதிரி உடைமைகள் வாங்க போறீங்கன்னு சொன்னேன். வாங்கினேன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லணும். ஓகே, கண்டிப்பா வாங்க போறீங்க, நோ மாற்று கருத்து. 8ஆம் இடம் இயங்க போதா, திடீர் அதிர்ஷ்டம். இன்னொன்னு சொல்லிட்டா சீக்ரெட் சொல்லக்கூடாது. ஓகே, 7க்கு 2 தான் 8. நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு மாமனார் மாமியார் வீட்டுல இருந்து தப்பு கிடைக்க போகுது. அப்படி இல்லாட்டி கூட மாமனார் மாமியார் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களே எஸ்கேப் ஆக போறாங்க. குரு வந்து அதுவும் அந்த இடமே வந்து 8ஆம் இடமே நான் சொல்ற மாதிரி சனி இருக்கிற வீடு. கண்டிப்பா சனினாலே இந்த பெரியப்பா சித்தப்பா மாமனார் மாமியார் எல்லாம் அப்படியே அட்ரஸ் தெரியாம ஓட போறாங்க. ஐயோ இவனை போய் நம்மளா வச்சுக்க கூடாதுப்பா சிம்மராசிக்காரன்ன்ற மாதிரியான ஞானத்தை நீங்க கொடுக்க மாட்டீங்க, மிஸ்டர் குரு அவர்களுக்கு கொடுப்பார். ஓகே, அதனால வந்து இது வரைக்கும் இருந்த அந்த தொல்லையெல்லாம் இல்லாம சரியாக போகுது. 12ஆம் இடத்துல குரு அமரும் போது கவனம் எதுல இருக்கணும்னா ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும். தூக்கம், இப்பதான் தூக்கம் வரும்னீங்கன்னா தூக்கம் வரும் தான், ஆனா தூங்க விடாத அளவுக்கு வேலை வரும். இந்த அயனசயன போகம் சொல்லக்கூடிய இந்த 3 விஷயம். அதே மாதிரி இந்த ஒரு இடத்துக்கு போகலாம் நினச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு போக முடியாமல் ஏதாவது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். இப்போ சிங்கப்பூர் டூர் போயே ஆகணும், மலேசியா போயே ஆகணும், துபாய் போயே ஆகணும்னு நினச்சோன்னா போகிறதுக்கான வழியை கொடுப்பார். ஆனால் ரொம்ப மெனக்கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், அவ்வளோதான். அதனால் தூக்கம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வீட்டில் ஒரு ஊடல் வரலாம். ஊடல் இருந்தால் தானே கூடல் இருக்கும், அதனால் கொஞ்சம் ஊடல் வரலாம். அப்புறமா நவம்பர் மாதம் அவர் வக்கரமாகும் போது நிறையா கூடலை கொடுப்பாரு. அதனால் அக்டோபர் மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள், அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் சூப்பராக இருக்க போது. சிம்மராசிக்காரங்க கெத்து கட்டப்படுறீங்க வழக்கம் போல். இன்னது கேதுவா தலைக்கு மேலே, நோ எனக்கு அஷ்டம சனி, மிஸ்டர் குரு பார்த்துக்கிறாரு அஷ்டம சனியை. ஓகே, அப்படின்ற மாதிரி நீங்கள் கலர்த்துக்கு விட்டு எப்பயுமே சிங்கிளாக நிற்க போகிறீங்க. சூப்பராக மாஸ்க் காட்ட போகிறீங்க. அல்டிமேட்டாக இருக்கும்போது உடைமைகள் சேரப்போகிறது. ஸோ வீடு மனை வண்டி வாகனம் குலதெய்வத்துடைய அருள் ஏற்றம் மாற்றம் எல்லாம் நிகழப்போகுது. கண்டிப்பாக ஒரு ஃபோனாவது வாங்கி கையில் வைக்க போகிறீங்க. ஆஃபரில் ஏதாவது ஒரு அட்ரஸ் இல்லாத விஷயத்தை வீட்டுக்கு போட போகிறீங்க. வீட்டுக்கு ஏசி வாங்கி போடுறது, காரு வாங்கி போடுறது, வீட்டுக்கு தேவைப்படுற உபகரணங்கள் வரப்போகுது. தாயாரின் உடல்நிலையில் மேன்மை கிடைக்க போகிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு தாயாரோட உடல்நிலை ஓரளவுக்கு பட்டிட்டு இருந்த தன்மையெல்லாம் சரியாக போய் அவர்களுக்கான நல்ல மருத்துவம் கிடைக்க போகுது. சுகஸ்தானம் வழுக்க போகுதுங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் என்னன்னா, ஒரு இதுக்கு முன்னாடி இருந்த அமைப்பு இந்த 7ஆம் இடத்துல நின்று சுகத்தை போட்டு படுத்து எடுத்துச்சு இல்லை, மிஸ்டர் சனி படுத்தினார்ல கண்டக சனியாக, அதெல்லாம் மாறி சுகம் அப்படின்ற இடத்துல இந்த தடவை குருவோட பார்வைப்பட்டு உங்களுடைய சுயம் வெளியே போகிறது. ஸோ ரெண்டுமே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, ரொம்ப அழகாக இருக்க போறீங்க. எப்போயும் போல அப்படி ஜாலியாக வந்து நிற்க போறீங்க. உங்களுக்கான நேரம் தான். நீங்கள் அடிக்கிற எல்லா பாலும் 6 தான். ஸ்டேட் ஏற்றுட்டு வெளில தான் போகுது. ஸ்ட்ரோக் வச்சதெல்லாம் போதும், களத்தில் இறங்குங்க. அல்டிமேட்டாக பலன் கிடைக்க காத்திருக்கிறது இந்த குரு அதிச்சார பயிற்சி. ஓகே, இந்த தடவை நீங்கள் என்ன பார்ப்பீங்க? நான் தான் சொன்னேன்ல, அப்போ யானை பார்ப்பீங்க. நீங்கள் இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? நிறைய குதிரைகளோடும் பாம்போடும் கனெக்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், இந்த 3 மாதத்துக்குள்ள கண்டிப்பாக அது ஏதாவது கண்ணில் படும். பாம்பை பார்த்தா படையே நடக்குமா? இந்த தடவை உங்களை பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாரும் நடுங்க போகிறாங்க. இவனை வச்சு செய்யலாம்னு நினச்சவங்களாம் எதிரி ஒடுங்க போகிறாங்கன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி வச்சு செய்யலாம் நினச்சவங்களாம் காம்படிஷன் இருக்கலாம் வாயை பிளந்து ஆன்னு பார்க்குற மாதிரி தான் உங்களுடைய வெற்றி
விஸ்வரூப வெற்றியாக இருக்க போகிறது. அதற்கு இந்த நீங்க பாம்பு பார்க்குற சிம்பல் எல்லாம் உங்களுக்கான அடையாளமாக பிரபஞ்சம் சமிக்கைகளாக கொடுக்க போகிறது. ஓகே, என்ன கலர் லக்கி கலராக இருக்கும்? ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க, எல்லோ கலர் யூஸ் பண்ணுங்க. ரெண்டுமே உங்களுக்கான மிகச்சிறந்த லக்கி கலராக இருக்கும். அதை தாண்டியும் கொஞ்சம் லைட்டாக இந்த பிங்க்னு சொல்லுவாங்க, இந்த பிங்க் கலர் அதிகமாக பயன்படுத்துங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு மகத்தான ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு கலராக இருக்கும். நிறைய 555 நம்பரை யூஸ் பண்ணுங்க. 555ன்ற நம்பரை வந்து நிறைய பயன்படுத்துங்க. கண்டிப்பாக இந்த நாளில் நீங்கள் ஏதாவது ஒன்று போகிறீங்க நினச்சி போகும்போது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரங்க, உங்கள் கண்ணில் இந்த நம்பர் படும், கண்டிப்பாக படும். இது பட்டுச்சுன்னா அவ்வளோதான், நான் இருக்கேன் அவங்க கூட, நீ கவலைப்படாமல் போ அப்படின்றது பிரபஞ்சம் இந்த நண்பர்கள் வாயிலாகத்தான் உங்களுக்கு சமிக்கைகள் கொடுக்கும். ரொம்ப நல்லா இருக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு. எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. கவனம், உடல் ஆரோக்கியத்தில் கவனம், தூக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம். மற்றபடி எல்லாமே நல்லதாக இருக்க போது நீங்கள் கேட்டது அனைத்தும் கொடுப்பதற்கு இந்த குரு அதிச்சாரமாக வந்து அமர்ந்து அருள் பாவிக்க தயாராக இருக்கிறார்.